சற்றுமுன் கிடைத்த செய்தி. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு என தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் அவருடன் பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூடுதல் தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் ஜெயப்பிரகாஷுடன் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த சந்திப்பு தொகுதி பங்கீடு குறித்தான பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் எனவும் கூடுதல் தகவல் கிடைத்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் சந்திப்பு நடந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு குறித்து இந்த பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூடுதல் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் காயத்ரி இணைந்திருக்கிறார். வணக்கம் காயத்ரி, கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இப்பொழுது சந்தித்திருக்கிறார். குறிப்பாக நாளைய தினம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி செல்ல இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அங்கு தொகுதி பங்கீடு தொடர்பான விவரங்களை அங்கு அளிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசி வருகிறார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தொகுதி பங்கீடு குறித்த தகவலை இபிஎஸ் அளிப்பார் என்றும் நாளைய தினம்